ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப்பில் என்னென்ன நடக்கும்னு இந்த ஸ்டோரியில் பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ கொஞ்சம் ஜீரோ மாதிரி தான் இருப்பார், பட் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பர்சன், கொஞ்சம் அழுகக்கூடிய பர்சன். ஒன்றும் இல்லை, அவனுக்கு அவங்க அம்மா மேலே தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மாவை பிடிக்கும், அவங்க தம்பியை பிடிக்கும். பட் அவர் அப்பாவுக்கு இவனை பிடிக்காது. ஏன்னா வேலைக்கு போகிற வயசில் நீ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கியே, எப்படா வேலைக்கு போவேன். ஸோ அவர் கஷ்டத்தை அவர் சொல்லுவார். பட் எல்லாமே பசங்க நினைக்கிறது என்ன நினைப்பாங்கன்னா, எப்படா நம்ம லைஃப் மாறும், எப்படா இது பண்ணலாம். அவன் காலேஜ் கூட போகிறான், அவன் பின்னாடி கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு தான் ஆள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், எக்ஸ்பென்சிவாக அவன் வாங்கி போட முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்க சுச்சுவேஷன். இப்போ கூட அவன் பின்னாடி தான் பேசிக்கிட்டுங்க, புறணி பேசுகிறாங்க. பட் அவன் கண்டுக்க மாட்டான். அவன் கேன்டீன் போனாலும் சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலும் சரி, இவனை தனியாக வச்சுட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து இவனை கலாய்ப்பாங்க. அதெல்லாம் மனசில் வாங்கிட்டு, பட் இவனுக்கு ஒரு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும் இவனுக்கு ஆசை. அவளும் கேட்டுட்டாங்களா, இவனுக்கு எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னே தெரியல. ஸோ ஏன்னா அது எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச். இவன் பையனுக்கு அக்ரிகல்ச்சர் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவன் அதுதான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுகிட்ட மட்டும் தான் அழகாக பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான்னு வைங்கள. வீட்டில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம். நீ வேலைக்கே வேணாம், நீ படிக்கவே போனா, வேலைக்கு போடா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அவங்க அம்மா தான் படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பையனோட ரியாலிட்டியான கதை தான். பட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறா, எப்படா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுன்னு. பட் இவனும் ஒரு ஹோப்பில் இருக்கான், எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு பொண்ணு அவன் பின்னாடி வந்துச்சுன்னா எப்படியாச்சும் பசங்க, அதுவும் மிடில் கிளாஸ் பசங்க அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. மெசேஜை பார்க்குறான், கால் பார்க்குறான், அவள் பண்ணியிருக்கா. இவனால் பேசக்கூட முடியல. ஏன்னா அவளுக்கு நாளைக்கு பர்த்டே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சரி எப்படான்னு பசங்க எப்படியுமே மொட்டை மாடி பெடியாக தான் அழுவாங்க. ஏன்னா வெளிப்படையாக அழுதா வீட்டில் கஷ்டப்படுவாங்கன்னு. ஏதோ ஒரு மேஜிக் நடக்குமா, ஏதாச்சும் ஒன்று நடக்குமா யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி துணி காய போட்டுப்பாங்கன்னு மேலே போகிறான். அவன் நேரமாக என்னன்னு தெரில, அவன் நினச்சது ஒன்று நடக்குது. என்னன்னா ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இது கூட டிஸ்பிளே மற்ற காசில் வந்துட்டேன். ஆனால் அந்த ஃபோனில் ஒரு மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக் நடக்காது ரியாலிட்டியில், பட் நடந்தால் எப்படி இருக்கும்னு அந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் இருக்க ஏஐ வந்து நம்மகிட்ட பேசினா, நம்மகிட்ட இருக்க கஷ்டத்தை போக்குனா, நம்மளை பற்றி அதுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இவனுக்கு ஒரு நல்ல ஜாப்பை க்ரியேட் பண்ணிடுச்சு, ஒரு நல்ல வேலையை கொடுத்துருச்சு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதில் இருந்து பையனோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, ஒரு சூப்பராக, ஒரு அழகான ஃபேமிலியாக. பசங்க நினைக்கிறது இது ஒன்று தான், மிடில் கிளாஸ் பசங்க ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடந்துருச்சு.